பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 41ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மேலே, நம் குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிள்ளைகளின் மேலே பிரியமாயிருப்பார் என்றால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவே இருப்போம். நம் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல தான் கெர்ச்சிக்கிறான். ஆனால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் செய்கிறான். ஏனென்றால் நம்மை தோல்விக்குள்ளாக்கி அவன் ஜெயம் எடுப்பதற்காக. ஆனால் தேவன் நம் மத்தியிலே இருப்பாரானால், நம்மேல் பிரியமாய் இருப்பாரானால் சத்ருவுக்கு நம்ம மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் யோபுவை தொடுவதற்கும் பேதுருவை சோதிப்பதற்கும் அவன் தேவனிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய எல்கைக்குள்ளே வராதபடி தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். வேதாகமத்திலே தேவனுக்கு பிரியமாயிருந்த அநேகரை நாம் பார்க்கலாம். ஏனோக்கின் மேலே தேவன் பிரியமாயிருந்தாராம். பென்யமின் மேலே, தானியேல் மேலே, தாவீதின் மேலே கர்த்தர் பிரியமாயிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் மேலே பிரியமாயிருந்ததினாலே அவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதின் மேலே தேவன் பிரியமாயிருந்ததினாலே சத்ருவின் கைக்கும் சவுலின் ஈட்டிக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் தப்புவித்தார், பெலிஸ்தியனுடைய கைக்கு தப்புவித்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நெருங்காதபடி தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டுமென்றால், நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மேலே பிரியமுள்ளவராய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம் மத்தியிலே இருப்பாரானால், நம் மத்தியிலே பிரியமாய் இருப்பாரானால் சத்துரு நம் பக்கம் வரவே முடியாது. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். மீகா 4:9 ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ என்று மீகா தீர்க்கதரிசி கேட்கிறார். அப்படியாக ஜெய கிறிஸ்துவாகிய தேவன் நம் நடுவிலே, நம் குடும்பத்தின் மத்தியிலே அவர் பிரியமாயிருக்கும் பொழுது சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாத தேவன் நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறாராம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய வழிகள் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாத தேவன் அவனுடைய கையில் நம்மை விட்டு கொடாதபடி நம்முடைய பாதங்களை விசாலத்தில் நிறுத்துகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகவே தோல்விகளை கண்டு துவண்டு போய்விடாதிருங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி பழகுங்கள். அப்பொழுது ஜெய கிறிஸ்துவாகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அவன் எடுக்கிற எல்லா ஆயுதங்களையும் தேவன் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட அவரால் முடியும். ஆகவே கர்த்தருடைய வழிகள் மேலே, கர்த்தருடைய வேதத்தின் மேலே நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஜெயம் தருகிறவராகவே இருக்கிறார். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ கரம் நம்மோடு கூட இருந்து சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கையிடுங்கள். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மீது அன்பு கூர்ந்து சத்ருவின் கைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடாதபடி இம்மட்டும் நீர் பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரியம் ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே அதற்கேற்றவாறு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வழிகளை உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நடத்துங்க. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனிமேலும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து விசாரித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.